Hello everyone, welcome to our channel. In the video la நம்ம chapter 1 chemical reactions and equations la activities வந்து பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வீடியோல நம்ம activity 1.7 ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So activity 1.7 and 1.8 மே வந்து என்னதுன்னா decomposition reaction related தான் வந்து வரும். So first 1.7 activity வந்து நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். So இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு plastic mug வந்து எடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் மக்ல ரெண்டு ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணி அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ரப்பர் ஸ்டாப்பர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாப்பர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கார்பன் எலக்ட்ரோட்ஸ் வந்து அந்த ரப்பர் ஸ்டாப்பருக்குள்ளே வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க ராட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரோட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 வோல்ட் பேட்டரியோடு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த மக்கை வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறாங்க அன்டில் இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே வந்து இம்மர்ஸ் ஆகிற மாதிரி, இந்த எலக்ட்ரோட்ஸ் ரெண்டுமே வந்து இம்மர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வாட்டர், இது வரைக்கும் இங்கே வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. Add a few drops of dilute sulfuric acid to the water. So sulfuric acid வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க. 2 டெஸ்ட் டியூப் வந்து எடுத்துக்கணும். Take 2 test tubes filled with water and invert them over the 2 carbon electrodes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த டெஸ்ட் டியூபை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த எலக்ட்ரோட்ஸில் வந்து இன்வெர்ட் பண்ணி வைக்கிறாங்க. Switch on the current and leave the apparatus undisturbed for some time. ஸோ கரண்ட்டை வந்து ஆன் பண்ணிவிட்டு apparatus-ஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் for some time வந்து அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ you will observe the formation of bubbles at both the electrodes. ஸோ 2 எலக்ட்ரோட்ஸ்லேயுமே வந்து என்ன ஆகும்னா பபுள் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்ராமில், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பபுள் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. Is the volume that these bubbles displace water in the test tubes. ஸோ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க, the bubbles வந்து என்ன ஆகும், displace water in the test tube. டெஸ்ட் டியூப்பில் வந்து வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. வால்யூம் ஆஃப் த கேஸ் கலெக்டட் இஸ் தி சேம் இன் போத் த டெஸ்ட் டியூப்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 டெஸ்ட் டியூப்லேயுமே வந்து இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுல, அது என்னது, அது கேஸ் வந்து கலெக்ட் ஆகுது. இந்த கேஸ் கலெக்ட் ஆகுதுல்ல இந்த 2 டெஸ்ட் டியூப்லேயுமே சேமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நோ, த வால்யூம் ஆஃப் கேஸ் கலெக்டட் இன் போத் த டெஸ்ட் டியூப்ஸ் ஆர் நாட் சேம். Once the test tubes are filled with the respective gases, remove them carefully. ஸோ இப்போ டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக என்ன ஆகிடுது, அதை அந்தந்த டெஸ்ட் டியூப்ஸில் வந்து நம்மளுக்கு கேஸஸ் வந்து ஃபில் ஆகிடுது. அது ஃபில்லான பிறகு நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். டெஸ்ட் தீஸ் கேஸஸ் ஒன் பை ஒன் பை பிரிங்கிங் அ பர்னிங் கேண்டில் க்ளோஸ் டு த மவுத் ஆஃப் த டெஸ்ட் டியூப்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்னிங் கேண்டிலை வந்து இந்த டெஸ்ட் டியூப்போட மவுத் அந்த மவுத் பக்கம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் இன் ஈச் கேஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த பர்னிங் கேண்டிலை வந்து எடுத்துகிட்டு வரும்போது டெஸ்ட் டியூப், அதாவது கேத்தோட் பக்கம் இருக்கிற டெஸ்ட் டியூப், அதாவது ஹைட்ரஜன் கேஸ் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், பர்னிங் கேண்டிலை வந்து கொண்டு வரும்போது இந்த இட் பர்ன்ஸ் வித் அ பாப்பிங் சவுண்ட், ஒரு பாப் சவுண்ட் வந்து வரும். அதை வச்சு வந்து அது ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் டியூப்போட மவுத் பக்கம் வந்து நம்ம பர்னிங் கேண்டிலை வந்து கொண்டு வரும்போது என்ன ஆகும், இட் வில் பர்ன் பிரைட்லி. அப்போது நம்மளுக்கு வந்து அதுலேருந்து என்ன தெரியும், அந்த கேஸ் வந்து இட் இஸ் ஆக்சிஜன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து கேத்தோட் சைடு நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து கலெக்ட் ஆகுது. ஹைட்ரஜன் கேஸ் வந்து கலெக்ட் ஆகுது, H2. இது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இட் பர்ன்ஸ் வித் அ பாப்பிங் சவுண்ட். இட் பர்ன்ஸ் வித் அ பாப்பிங் சவுண்ட். அண்ட் அதே மாதிரி ஆனோட் பக்கம் வந்து பார்த்தோம்னா, ஆனோட் பக்கம் வந்து நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஆக்சிஜன்
ஆக்சிஜன் கேஸ் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? the candle flame will burn brightly. the candle flame will burn brightly. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் ஈச் கேஸ்க்கு வந்து நம்ம எழுதிட்டோம். விச் கேஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் ஈச் டெஸ்ட் டியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேத்தோட் பக்கம் இருக்கிற டெஸ்ட் டியூப்பில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆனோட் பக்கம் இருக்கிற டெஸ்ட் டியூப்பில் வந்து ஆக்சிஜன் கேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கேஸ் வந்து கிடைக்குது? ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓட பேர் வந்து என்னது? திஸ் இஸ் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எலக்ட்ராலிசிஸ் அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி டீகம்போசிஷன் வந்து நடக்குது. டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர் ஆன் பாசிங் current. ஸோ H2O வாட்டர் அப்படின்றது வந்து என்ன ஆகுது? இட் இஸ் டீகம்போஸ் டு ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். இது வந்து பேலன்ஸ் ஆகலை ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 2 அண்ட் இங்கே 2 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து கேட்டிருக்காங்க இஸ் த வால்யூம் ஆஃப் த கேஸ் கலெக்டட் த சேம் இன் போத் த டெஸ்ட் டியூப்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து நோன் வந்து எழுதியிருக்கோம். ஆமாம், திஸ் இஸ் நோ. அப்போனா வந்து எவ்வளோ இருக்கும்? வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கலெக்டட் will be twice the volume of oxygen. இதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. திஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எலக்ட்ராலிசிஸ்னால் என்னது? கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணுறோம். டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர் பை பாசிங் கரண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி 1.8. ஸோ ஆக்டிவிட்டி 1.8ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுனா டேக் அபவுட் 2 grams ஆஃப் சில்வர் குளோரைடு இன் அ சைனா டிஷ். ஸோ ஒரு சைனா டிஷ்ஷில் அவங்க என்ன எடுத்திருக்காங்க? சில்வர் குளோரைடு வந்து எடுத்திருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் கலர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கலர் ஆஃப் த சில்வர் குளோரைடு வந்து என்னது? கலர் ஆஃப் சில்வர் குளோரைடு இட் இஸ் ஒயிட் இன் கலர். ஸோ சில்வர் color of silver chloride is white in color. Place this china dish in sunlight for some time. ஸோ இந்த சைனா டிஷ் சில்வர் குளோரைடு இருக்கிற அந்த சைனா டிஷ் எடுத்து சன்லைட் பக்கம் வந்து வைக்கிறாங்க. அப்சர்வ் த கலர் ஆஃப் சில்வர் குளோரைடு ஆஃப்டர் சம் டைம். சில்வர் குளோரைடோட கலர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சில்வர் குளோரைடு என்ன ஆயிருக்கும்? இட் வில் get decomposed. It decomposes into silver and chlorine. அதுதான் வந்து ஈக்குவேஷனாக வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. AgCl என்ன ஆகும்? சில்வர் Ag plus Cl2. இது வந்து சில்வர் and this is gas. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அப்சர்வ் த கலர் ஆஃப் சில்வர் குளோரைடு ஆஃப்டர் சம் டைம். ஸோ சில்வர் குளோரைடு வந்து என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகி சில்வர் அண்ட் குளோரினாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். கிரே கலராக வந்து மாறிடும். இட் சேஞ்சஸ் டு கிரே கலர். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இதுக்கு பேர் வந்து ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது 1.7 அதுவுமே வந்து டீகம்போசிஷன் பை பாசிங் கரண்ட். இது வந்து இட் இஸ் ஆல்சோ டீகம்போசிஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். இதுக்கு பேர் வந்து ஃபோட்டோலிசிஸ். ஸோ decomposition reaction in the presence of
sunlight is called photolysis. Next வந்து நம்ம activity 1.9 வந்து பார்க்கலாம். So take 3 iron nails and clean them rubbing with a sandpaper அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயன் நெயில்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து டிப் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி அயன் நெயில்ஸ் வந்து 3 அயன் நெயில்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த அயன் நெயில்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணுறாங்க. டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் marked as A and B. In each test tube take about 10 ml of copper sulfate solution. ஸோ 2 டெஸ்ட் டியூப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப் வந்து டெஸ்ட் டியூப் ஏன்னு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. another one இங்கே பாருங்கள், டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் டெஸ்ட் டியூப் பின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. Tie 2 iron nails with a thread and immerse them carefully in the copper sulfate solution. ஸோ அயன் நெயில்ஸை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து டை பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணுறாங்க. இன் டெஸ்ட் டியூப் பி ஃபார் 20 minutes. இதோ இங்கே வந்து அதை தனியாக காமிச்சிருக்காங்க. அயன் நெயில்ஸ் டிப்ட் இன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்கள். அயன் நெயிலை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வைக்கிறாங்க 20 minutesக்கு. ஆஃப்டர் 20 minutes டேக் அவுட் த அயன் நெயில்ஸ் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். 20 minutesக்கு அப்புறமா அயன் நெயில்ஸை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து எடுக்கிறாங்க. கம்பேர் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் த டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் பி. இப்போ ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் டியூப் ஏவை வந்து அப்படியே வச்சுருக்காங்க. டெஸ்ட் டியூப் பியில் அயன் நெயிலை வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 20 minutes டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இப்போது 20 minutesக்கு அப்புறமா இந்த ப்ளூ கலர், இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ளூ கலர் என்னவா ஆகியிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ கம்பேர் the color of the iron nails dipped in the copper sulfate solution with one kept aside அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 minutesக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த அயன் நெயிலை வந்து எடுக்கிறோம்ல. ஸோ நம்ம 2 அயன் நெயில்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நம்மளுக்கு, அதாவது தனியாக வச்சுருந்த அந்த அயன் நெயிலும் அதில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணி வச்சுருந்த அயன் நெயிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது we will find the iron nail have a brownish coating on its surface. அதாவது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து எடுத்தது தான் இந்த அயன் நெயில். இதில் வந்து என்ன இருக்குது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி ப்ளூ கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், இட் வில் ஃபேடட். ப்ளூ கலர் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஃபேட் ஆகிருக்கும் அண்ட் இட் வில் சேஞ்ச் இன்டு லைட் க்ரீன். blue color of copper sulfate gets faded and changes to light green color. டெஸ்ட் டியூப் ஏல இருக்கிற காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட கம்பேர் பண்ணும் போது இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட கலர் வந்து மாறி இருக்கும், அதாவது ஃபேட் அவுட் ஆகி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபேடான அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த அபவ் ரியாக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன இருக்குது, அயன் Fe அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் Fe plus Cu SO4. இது வந்து CuSO4 என்ன ஆகும், Fe SO4 plus Cu வந்து வரும். ஸோ திஸ் இஸ் காப்பர் சல்ஃபேட் இது வந்து அயன் சல்ஃபேட் இல்லைன்னா ஃபெரஸ் சல்ஃபேட்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, அயன்
displaces copper from copper sulfate solution. Iron வந்து என்ன பண்ணுது? Iron displaces copper from copper sulfate solution. So இந்த activity வந்து it is an example for displacement reaction. ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.